அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின்கிரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, மாதந்தோறும் சிறப்பான முறையில் சம்பாதிக்கின்றோம், ஆனால் வறுமையில் வாழ்வதை போன்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் கையில் கொஞ்சமும் தங்குவதே இல்லை. சம்பாதிப்பதை விட செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. வறுமையில் இருப்பதை போன்று ஒரு வாட்டம் வாழ்வில் நிறைந்து காணப்படுகிறதே. இந்த வறுமையில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு ஏதாவது சூரா இருக்கிறதா, ஏதாவது ஆயத் இருக்கிறதா, ஏதாவது துஆ இருக்கிறதா, ஏதாவது திக்ர் இருக்கிறதா என்று பலரும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இன்று நாம் பரவலாக பார்க்கின்றோம். இந்த வறுமையினுடைய வாடையே இல்லாமல் வாழ்வதற்கு வள்ளல் நபி காமித்து தந்த அதி அற்புதமான ஒரு சூரா இருக்கிறது. இதனை யார் வழமையாக ஓதி வருகின்றாரோ இரவு நேரத்திலே அவருடைய வாழ்வில் வறுமை என்கின்ற வார்த்தை இடம்பெறவே செய்யாது. ஏன்னா அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பெண் பிள்ளைகளை வைத்து தினசரி இரவிலே அந்த சூறாவை வழமையாக ஓதி வந்தார்கள். பைஹகி என்கின்ற நூலில் பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் கரஅல் வாக்கிஅத, எவர் ஒருவர் சூரத்துல் வாக்கியாவை ஓதுகின்றாரோ, குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் யார் சூரத்துல் வாக்கியாவை ஓதுகின்றாரோ அவருக்கு லம் யஃப்தகிர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வறுமையை அகற்றி விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 27வது ஜுஸூல சூரத்துர் ரஹ்மானுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சூரா. மனப்பாடமாக தெரிந்தவர்கள் தினசரி இரவுல இதை ஓதிருங்க. மகரீபு முதல் இரவு நீங்கள் தூங்குவதற்குள், மகரீபு நேரத்துல இருந்து இரவு தூங்குறதுக்குள்ள இந்த சூறாவை ஓதிருங்க. வறுமை வாழ்க்கையில் வரவே செய்யாது. மனப்பாடம் தெரியாதவர்கள் மனப்பாடம் செய்யுங்கள். ஓத தெரிஞ்சவர்கள் பார்த்து ஓதுங்கள். ஓத தெரியாதவர்கள் பார்த்து ஓத முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் வறுமையை நம் வாழ்க்கையில் முழுமையாக அகற்றி மன நிறைவோடு வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.